ஆண்டவரே, கர்த்தர் இந்த கடைசி காலங்களில் நம்ம உலகத்துக்குள்ள ஒரு அக்கினி அபிஷேகத்தோடு இருந்தால் தான் ஒரு மாசு இல்லாத ஒரு தேவ பக்தியோடு நம்ம என்ன செய்ய முடியும், வாழ முடியும். இந்த அக்கினி அபிஷேகம் இருந்துச்சுன்னா நம்ம வேதத்தினுடைய வசனங்களை வாசிக்கும் போதே அதிலிருந்து தேவ ஆவி நம்ம உள்ளத்துக்குள்ளே புறப்பட்டு வரும். அல்லேலூயா. வாசிக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செய்வார்னா இடைப்படுவார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய ஆப்ரேஷனை என்ன செஞ்சுருக்காருன்னா பண்ணியிருக்கார். அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை எல்லோரும் நம்ம சேர்ந்து நம்ம வாசிக்கணும். அக்கினி அபிஷேகம் நமக்குள்ளே இறங்கியிருக்குங்கிறத ஆவியானவர் இந்த வேளையில் அந்த வசனத்தை வாசிக்கும் போதே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உணர்த்தி நடத்துவார். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமா? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இந்த வசனத்தின்படியே இன்றைக்கி நம்மளை நடத்தினார். அல்லேலூயா. இருதயத்தில் பல காரியங்களை நம்ம நினச்சிட்டு வந்திருப்போம். நம்ம ஆத்மாவில் பல காரியங்களில் ஒரு குழப்பத்தோடு இந்த இடத்துல வந்திருப்போம். ஆவியானவர் அக்காவை கொண்டு சரியாக அந்த நாளில் கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. ஆரம்பத்திலே ஜெப வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செஞ்சார்னா இடைப்பட்டார். யோசேப்புக்குள்ளே இருந்த ஒரு தேவ ஆவி. யோசேப்புக்குள்ளே ஒரு பெரிய படிப்புலாம் இல்லை. வீட்டில் இருந்து அவரை என்ன செஞ்சாங்கன்னா குழியில் உண்டு தான் என்ன செஞ்சாங்கன்னா போடக்கூடிய அளவில் தான் போச்சு. ஆனால் அவருக்குள்ளே இருந்த ஒரு தேவ ஆவி ஒரு பெரிய ஒரு உன்னதமான உயர்வு நிலைக்கு கர்த்தர் என்ன செஞ்சார்னா கொண்டு போனார். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்களை மூடி ஒரு 10 நிமிஷம் நம்ம கண்ணை மூடி எல்லோரும் ஜெபம் பண்ண போகிறோம். என்ன ஜெபம் பண்ண போகிறோன்னா, ஒரு அக்கினி அபிஷேகம் என் மேலே இறங்கிடணும். மத்தியானம் சாப்பாட்டுக்கு முன்னாலே நான் வெளியில் போகும்போதே ஒரு அக்கினி அபிஷேகத்தோடு தான் நான் போகணும். எல்லாம் கண்ணை மூடி தாகத்தோடு கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒவ்வொருவர் மேலேயும் அந்த அக்கினி அபிஷேகம் இறங்கணும். சிறு பிள்ளைகள் மேலே, வாலிபர்கள் மேலே, பெரியவர்கள் மேலே, சேரில் உட்காந்துருக்கிற ஐயா மேலே, அம்மா மேலே, வெளியில் இருக்கிறவங்க எல்லார் மேலேயும் ஒரு அக்கினி அபிஷேகம் நம்ம மேலே இறங்கணும். அப்போ தான் அந்த பொல்லாத உலகத்திலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். நம்மளை யாரும் ஏமாத்திடக்கூடாது, நம்மளும் யார்ட்டையும் ஏமாந்துடக்கூடாது. அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருந்தால் தான் ஒரு ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். கண்களை மூடி ஒரு சிலர் நல்ல கையை தட்டி அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம், கர்த்தரை துதிக்கிறேன். சில பேர் அப்படியே உட்காந்துட வேண்டாம், இன்னும் சாப்பாடு நேரம் ஆயிட்டே அப்படின்னு சொல்லிலாம் சிந்தனைக்கு நம்ம இடம் கொடுத்துட வேண்டாம். ஒரு அக்கினி அபிஷேகத்துக்காகத்தான் ஆண்டவர் நம்மளை நேசித்து இந்த இடத்துல நம்மளை உட்கார வச்சிருக்கிறார். ஆண்டவர் இந்த இடத்துல நம்மளை நேசித்து உட்கார வச்சிருக்கிறார். பாடல் பாடும்போதே குருசாமி என்ன நடத்தினாங்க. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமே, நம்ம ஸ்தோத்திரம். எதுக்காக? அந்த அக்கினி அபிஷேகத்தை பெறுவதற்கு தான். இன்னும் வேதத்தில் உள்ள காரியங்களெல்லாம் ஆவியானவர் நமக்கு உணர்த்தணும்னு சொல்லி தான் அவர் பாதத்தில் நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். இயேசு நம்மளை ரொம்ப நேசிக்கிறாரியா, இயேசு நம்மளை ரொம்ப நேசிக்கிறார்மா. ஆமே, நம்ம ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இது நம்மளை சந்திக்கும் காலம். இது நமக்கு ஒரு ஜெபிக்கிற ஒரு காலம். ஒரு அக்கினி அபிஷேகத்தோடு இருந்தோம்னா நமக்கு நல்ல காலையிலே நம்ம எழும்பிடுவோம். காலையிலே நம்மளை வேதத்தை வாசிக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் நல்ல உற்சாகப்படுத்துவார், நல்ல ஜெபிக்க வைப்பார், நல்ல துதிக்க வைப்பார். ஆமே, நம்ம ஸ்தோத்திரம். எது தேவை இருக்கோ இல்லையோ, ஒருவேளை பல தேவைகள் நமக்கு இருக்கலாம். கேட்க வேண்டியது ஒன்று தான், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமே, நம்ம ஸ்தோத்திரம். ஒரு அக்கினி அபிஷேகம் எனக்கு வேணும். கரங்களை உயர்த்தி உன்னதத்துக்கு நேரே நம்ம கையை நீட்டி, ஆண்டவரே என் தலை மேலே ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும், ஆண்டவரே ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும்னு சொல்லி எல்லாரும் கேட்போம். அந்த அக்கினி அபிஷேகம் இறங்கும்போது சரீரத்தில் இருக்கிற பலவீனமெல்லாம் மாறி போயிடும். அக்கா சாட்சியோடு சொன்னாங்களே, இருதயத்தில் இருக்கிற பிளாக்லாம் ஒன்றும் இல்லை, சரீரத்தில் இருக்கிற சுகர்லாம் மாறி போச்சு, இருதய வேதனைலாம் மாறி போச்சு. காரணம் அந்த அக்கினி அபிஷேகம்.
ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு அக்கினி அபிஷேகம் எனக்கு வேணும். வியாபாரம் பண்ணுகிற எனக்கு ஒரு அக்கினி அபிஷேகம் வேணும். குடும்பத்தை நடத்துகிற எனக்கு ஒரு அக்கினி அபிஷேகம் வேணும். தொழில் செய்கிற எனக்கு ஒரு அக்கினி அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிரயோஜனமாக இருக்கிறதை நீர் எங்களுக்கு போதித்திருக்கிறீர். பிரயோஜனமாக இருக்கிறதை எங்களுக்கு போதித்திருக்கிறீர். தினந்தோறும் இந்த வேதத்தை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும் ஆண்டவரே. உதவி செய்யணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நான் பரிசுத்தமாக வாழ, பாவத்தை விட்டு விலகி வாழ ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்க பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நீர் என்னை போதித்து நடத்துவதற்கு ஒரு அக்கினி அபிஷேகம் வேணும்னு சொல்லி அப்படியே நல்ல லேசா கையை தட்டி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. லேசாக கையை தட்டி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த இடத்துல அசைவாடுகிற ஆவியானவர், ஜலத்தின் மேலே அசைவாடுகிற ஆவியானவர் இந்த இடத்துல உலாவி கொண்டு இருக்கிறார். ஆமென். நம்ம ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதை விசுவாசிச்சு அந்த அசைவாடுகிற ஆவியானவர் எனக்குள்ள வந்துடணும் ஆண்டவரே. எனக்குள்ள வந்துடணும், எனக்குள்ள வந்துடணும். ஆமென். நம்ம ஸ்தோத்திரம். இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கு. அந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது அந்த தேவ ஆவி எனக்குள்ள வேணும் ஆண்டவரே, எனக்குள்ள வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற வேதத்துல ஒரு பிரிய வேணும். அந்த தேவ ஆவி எனக்குள்ள வந்துடட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரம தந்தை தந்த பரிசுத்த வேதம் நரராமின ரைனேசிக் ராரண நவிலலா சரியம் நவிலலா இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு தவமோ தினமா தவமோ நாதனை மறந்து நாட்களை ஏசனை இணையில் கியாச்சரியோ. இயேசு நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். இயேசு நம்மளை ரொம்ப நேசிக்கிறதுனால தான் அவர் பாதத்தில் இந்த 2ஆவது நாள் நம்மளை முன்னால் அவர் பாதத்தில் உட்கார வைத்தார். உட்கார வைத்து பாடல் வேளையிலே வசனத்தை கேட்க நான் உன்னை உட்கார வச்சிருக்கிற மகனே மகளேன்னு பாடலில் நம்மளோடு இடைப்பட்டார். அப்படியே அந்த ஜெப வேளையில் நம்ம எல்லாரும் யோசேப்புக்குள்ளே இருந்த ஒரு தேவ ஆவி நமக்குள்ளே வேணும்னு சொல்லி கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ஜெப வேளையில் இடைப்பட்டார். குமாரத்தியல் மேலே தேவ ஆவி இறங்கன்னு சொல்லி இடைப்பட்டார். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாலிபர்களை எழுமன்னு சொல்லி கர்த்தர் இந்த நாளில் ஒரு அக்கினி அபிஷேகம் நம்ம மேலே விழணும்னு சொல்லி ஆண்டவர் விருப்பத்தோடு அந்த இடத்துல நம்மளை உட்கார வச்சிருக்கிறார். இந்த நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இந்த ஜெப வேலையை உதாசீனப்படுத்திட வேண்டாம். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெப வேலையில் ஜோயல் நடத்தும் போது சொன்னா என்ன சொன்ன, முன்னால் இருந்து எல்லா வாலிபர்கள்லாம் ஒன்னால் வந்து பாடல் வேலையை நடத்தணும், ஜெப வேலையை நடத்தணும். இந்த ஐக்கியத்தில் வாலிபர்கள் எழுமணும். கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் அந்த வேளையில் ஒரு விசேஷத்தை ஆவியினால் நிரப்ப போகிறார். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யோசேப்பு நல்ல ஒரு வாலிபனாக இருந்து தேச அளவில் கர்த்தர் ஒரு அபிஷேகத்தினால் நிரப்பி கர்த்தர் அந்த நாளில் ஆசீர்வதித்தார். இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற வாலிப தம்பி தங்கச்சிமார்கள் கொஞ்சம் எழுமி நில்லுங்க பார்ப்போம். வாலிப தம்பி தங்கச்சிமார்கள் தைரியமாக எழுமி நில்லுங்க, தைரியமாக எழுமி நில்லுங்க. ஒரு அக்கினி அபிஷேகம் என் மேலே விழணும்னு கேட்க போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஜெபிங்க, ஜெபிங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு அக்கினி அபிஷேகம் என் மேலே இறங்கணும் ஆண்டவரே. வாலிப தங்கச்சி மாதிரிலாம் எழுப்பிடுங்க, படிக்கிற பிள்ளைகள்லாம் எழுப்பிடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பெற்றோர்கள் வெளியில் போயிட்டு திரும்பி வருகிற வரைக்கும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு பயப்படுறாங்க. இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் மேலே வந்திருக்கிற பிள்ளைகள் மேலே கரங்கள் நீட்டி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஒரு யோசேப்பு மேலே தேவ ஆவி இறங்கினது போல ஆண்டவரே இந்த வேளையில் ஒரு தேவ ஆவி பிள்ளைகள் மேலே இறங்கட்டும்.
ஒரு அக்கினி அபிஷேகம் பிள்ளைகள் மேல விழட்டும் ஆண்டவரே, விழட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமே. நம்ம ஸ்தோத்திர காலத்தை நம்ம பயன்படுத்தி கொள்வோம். ஆமே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம் ஐயா. தாகத்தோடு கேட்கிற ஆண்டவரே, தாகத்தோடு கேட்கிறோம். வாலிப தம்பி மேல உடைய அக்கினி அபிஷேகம் விழட்டும் ஆண்டவரே. இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப தங்கச்சிமார் மேல ஒரு அக்கினி அபிஷேகம் விழட்டும். படிக்கிற பிள்ளைகள் மேல ஒரு அக்கினி அபிஷேகம் விழட்டும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஐக்கியத்தில் வாலிபர்கள் எழுமணும், யோசுவாக்கள் எழுமணும், தேவாவி பெற்ற யோசேப்பு எழுமணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை குறித்து ஒரு பயம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு அக்கினி அபிஷேகத்தோடு தன்னுடைய கடமைகளை செய்யணும். கர்த்தர் அப்படி ஊற்றினதற்காக, அக்கினி அபிஷேகம் இறங்கினதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உட்காருங்க. இப்போ எல்லாரும் நம்ம எழுப்பி நிற்க போகிறோம். எல்லாரும் நம்ம எழுப்பி நிற்போம். எல்லாரும் நம்ம எழுப்பி நிற்போம். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோம். அக்கா ஜெபம் பண்ணும்போதே சொல்லிட்டாங்க, ஒரு அக்கினி அபிஷேகம் வேணும். ஒரு அக்கினி அபிஷேகம் இருந்தால் தான் நம்ம வாயில் கிருபையுள்ள வார்த்தை புறப்படும். இல்லாட்டா சீர்கேடும் கிளவியல் பேச்சு மாதிரியே நம்ம காலத்தை நம்ம கழிச்சிடக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் உச்சம் தலையில் ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு பெந்தைக்கோஸ்தே நாள், இந்த நாளில் ஆண்டவரே அவர்கள் உட்கார்ந்துருக்கிற வீடு முழுவதும் நிரப்புனது போல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள ஆவி, ஒரு அக்கினி அபிஷேகம், ஒரு அக்கினி அபிஷேகம். ஆமே. நமக்கு ஸ்தோத்திரம். ஒரு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய, ஊழியத்தில் ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணக்கூடிய, நல்ல போக்குவரத்துமா இந்த இடத்துல ஜெபத்தில் இருக்கக்கூடிய ஒரு அக்கினி அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலையும் தனிப்பட்ட விதமாய் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, வியாதிகளை நீக்கக்கூடிய ஒரு வல்லமையுள்ள ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. தைரியமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். வரங்களினால எங்களை நிரப்பி அனுப்புங்கப்பா. வரங்களினால எங்களை நிரப்பி நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் சாப்பாட்டுக்கு போறதுக்கு முன்னால ஒரு அக்கினி அபிஷேகத்தோட தான் நாங்கள் வெளியில போனோம் ஆண்டவரே. இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரயோஜனமா இருக்கிறத நீர் எங்களுக்கு போதித்து விட்டீர் ஆண்டவரே. இனிமே கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவரே, இந்த இடத்துல ஊழியர்களாய் வந்திருக்கிறோம், ஊழியக்காரிகள் வந்திருக்கிறோம், மூப்பர்கள் வந்திருக்கிறோம், குமாரன் வந்திருக்கிறாங்க, குமாரத்திகள் வந்திருக்கிறாங்க, வாலிபர்கள் வந்திருக்கிறாங்க. எல்லார் மேலையும், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி நீர் வாக்கு பண்ணி நீர் ஆண்டவரே. அந்த வாக்குத்தத்தத்தை அந்த நாள்ல அந்த கூடுகைக்குள்ள இருக்கிற எல்லார் மேலையும் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எல்லார் மேலையும் ஊற்றுங்கப்பா. எல்லார் மேலையும் ஊற்றிருங்க ஆண்டவரே. எல்லார் மேலையும் ஊற்றுங்க. விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எனக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவரே. எனக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவரே. தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவையானது ஒரு அக்கினி அபிஷேகம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினி. ஜெபத்தோட தான். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தால் ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா,
மூப்பர் வாலிபர் யாவரும் வரங்கள்னால தீர்க்க தரிசன வரங்கள்னால ஆமே. மூப்பர் வாலிபர் யாவர் ஆமே. தீர்க்க தரிசனம் சொல்வாரே. நடந்ததற்கா சோத்திரம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, என்னுள்ளவும் தேவன்பால் பொங்கி வழியுதே. இயேசனை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. இன்னும் நிரப்பப்படாத ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்டுருவோம். ஆமென். ஆண்டவர் சந்திக்கக்கூடிய ஒரு காலம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. இருதயத்தில் கை வச்சு, ஆண்டவரே என்னை ஒரு அக்கினி அபிஷேகத்தினால நிரப்புவதற்கு என் சத்துருக்களுக்கு எதிராக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர். என் தலையை என்னையால் நீர் அபிஷேகம் பண்ணினீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்பா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. 34வது குடும்ப தியான முகாமில் ஆண்டவரே எனக்குனே ஒரு பந்தியை ஏற்படுத்தி எங்களை நீர் அழைத்து வந்தீரப்பா. மரியாதை போல உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்தோம், வசனத்தை கேட்டோம், ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்பி இருக்கிறேன். உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பி இருக்கிறேன். தீர்க்க தரிசன வரங்கள்னால எங்களை நிரப்பி இருக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இனிமே ஐக்கியத்தில் ஆண்டவரே என் இருதயமும் ஆண்டவருடைய இருதயமும் ஐக்கியம் இருதயமும் நல்ல ஒரே நேர்கோட்டில் இருந்து இந்த ஊழியத்தை செய்ய அப்படியே நம்மளை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே இந்த ஐக்கியத்தில் இந்த குடும்ப தியான முகாமில் என்னை நீர் அபிஷேகம் பண்ணிருனே. என் ஜீவன் இருக்கிற வரைக்கும், உடைய வருகை இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே ஒரு தீர்மானம் பண்ணி ஆண்டவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்வோம். இந்த இடத்துல நிற்கணும்னா கர்த்தருடைய கிருபை நமக்கு வேணும். இந்த இடத்துல நிற்கணும்னா கர்த்தருடைய கிருபை வேணும். இந்த குடும்ப தியான முகாமில் என்னை இந்த கூடாரத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்க ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை இந்த நாளில் ஆண்டவரை நாங்கள் உணர்ந்துட்டோம். அந்த நோக்கத்தை ஆண்டவரை இந்த நாளில் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆமே நம்ம ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அபிஷேகத்தை ஆண்டவரை எங்கள் மேலே ஊற்றினதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் அதை நிரம்பி வழியக்கூடிய பாத்திரமாய் ஆண்டவரே எங்களை நிரம்பி வழிய செய்யுங்கப்பா. எங்களை நீங்கள் நிரம்பி வழிய செய்யுங்க. வேதத்தில் காணப்பட்ட அந்த யோசேப்புக்குள்ளே காணப்பட்ட அந்த தேவ ஆவியினால் எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் நடத்தி எங்களை பிரயோஜனமாய் நடத்தி போதித்து நடத்தி உணர்த்துகிறத ஆண்டவரே நாங்கள் அறியணும். அதை நினச்சி நாங்கள் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தணும். ஆண்டவரே ஆமே நம்ம ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஆண்டவருக்கு இருதயத்திலிருந்து நன்றி சொல்லி இந்த கூட்டத்தை நம்ம நிறைவு செய்வோம். இந்த அபிஷேகத்தை நம்ம எப்பவும் ஆவியில் ஒரு அனலை உண்டாகிட்டே இருக்கணும். ஒருவேளை சாப்பிட்ற இடமா இருந்தாலும் கர்த்தர் என்னை நல்ல அபிஷேகித்திருக்கிறாருங்கிற உணர்வோடு ஆண்டவருக்கு நம்ம இருதயத்தில் இருந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இனிமேல் நம்ம கர்த்தர் நல்ல ஒரு தைரியத்தை தந்திருக்கிறார். ஆமே நம்ம ஸ்தோத்திரம். நம்ம ஐக்கியத்தில் இருந்து இன்னும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய ஊழியத்தை நல்ல ஜெபத்தோட, தேவ கிருபையோட, தேவ பலத்தோட இந்த போக்குவரத்து ஊழியத்தை நம்ம செய்வோம் என்று சொன்னார். கர்த்தர் இன்னும் மேன்மைப்படுத்துவார். யோசேப்பினுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல நம்ம குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவார்.